ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகு அழகு சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதியம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க அப்பாவை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகணும். அதை பற்றி யோசிச்சுட்டு சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணுன்ட்டு. அப்போ தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுத்து இந்த மாதிரி அங்கே உங்கள் பொண்ணு வந்து அங்கே பார்க்கணுன்னு சொல்கிறா, நாங்கள் போவேன்னா சொல்கிறோம், ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் வச்சு பேசுகிறாங்க மதிக்கிட்ட. இந்த மாதிரி வந்து இப்போ வர வேணாம், இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, அதனால் அப்பா வந்து பொறுமையாக சரியானதுக்கப்புறம் நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மதி என்ன ஆகுறாங்க, டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரூம்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பிடிக்காம சுரேஷ் வந்து என்ன பண்ணுறான், தங்கராஜை பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி புலம்புறான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னே என்னால் நம்ப முடியல, எனக்கு அவள் கூட அங்கே இருக்க பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத, நீ வந்து என்ன சொன்ன ஃபஸ்ட்டு மதியை பார்க்கும்போது இந்த மாதிரி அழகான மிஸ் எல்லாம் இப்போ இல்லையே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணியா இல்லையா, அப்போது நீ உனக்கு அவளை பிடிச்சி தானே இருந்துச்சு ஒரு ஓரமாக, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது எனக்கு தோணுச்சு, ஆனால் இப்போ வந்து எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை, திமிர் பிடிச்சவளாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும் போது அப்போது இவன் சொல்கிறான், அந்த திமிரை அடக்க வந்த ஹீரோ தான் நீ அப்படின்ற மாதிரி இவன் வந்து அப்படியே ஏற்றி கொடுக்குறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. பாக்யராஜ் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க அம்மாவும், இந்த மாதிரி வந்து ஏதோ இப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காகலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம்னு நாங்கள் விசாரித்து தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், நீங்கள் வந்து சுரேஷ்க்கு நிறைய பண்ணியிருக்க, அதெல்லாம் பொறுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னா அதெல்லாம் எங்கள் பெருந்தன்மை தான், அதனால் இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும், சாமி கும்பிடணும், ஒன்றா சாப்பிட்ணும், பெரியவங்களை மதிக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு போட்டே இருப்பார். மதி முகம் அப்படியே மாறும். உடனே பாக்யராஜ் சொல்கிறாரு, அப்பப்போ அந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு, எதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க, இங்கே தானே இருக்க போகிறா, போக போக பழகிக்குவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா இதெல்லாம் கற்றுக்கணும்ல, நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது பாக்யராஜ் சொல்கிறா, போக போக அவங்களே பழகிக்குவாங்கப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டு மதியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா, இல்லை மதி இவங்களுக்குலாம் அடங்காமல் எதிர்த்து பேசுவாங்களா, போக போக தான் எபிசோட் ரொம்ப சூடு பிடிக்கும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.